ஹலோ கைஸ், வாங்க மட்டர் பன்னீர் ரெசிபி பார்க்கலாம். மட்டர் பன்னீர் எப்படி பண்ணணுன்னு. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு ஜார் எடுத்து அதில் தக்காளி அண்ட் 3 பச்சை மிளகா போட்டு அதையும் கிரைண்ட் பண்ணி அந்த வெங்காயத்து கூடயே அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணணும். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா வந்து வதங்கி வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இது பச்சை பட்டாணி, இது ஃப்ரோசன் தான் இங்கே கிடச்சிது, ஸோ அதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து கிச்சன் கிங் மசாலா மறக்காமல் இதில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பன்னீரையும் மட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிரேவியாக வேணும் இல்லை ட்ரையாக வேணும் அதை பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா போதும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதை ஹாட்டாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது வந்து சப்பாத்தி கூடயும் நல்லாயிருக்கும், ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.